தான் சிபிஎஸ்இ பள்ளி எதுவும் நடத்தவில்லை என்று தெரிவித்துள்ள திருமாவளவன் ஊடக கவனத்திற்காக அண்ணாமலை உளறுவதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் தான் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துவதாக அண்ணாமலை கூறியது குறித்து விரிவாக விளக்கமளித்தார். தொடர்ந்து பேசிய அவர் புதிய கல்விக் கொள்கை கல்வியின் தரத்தை உயர்த்தாது என்றும் மாறாக விளிம்பு நிலை மக்கள் கல்வி கற்கும் எண்ணிக்கையை குறைக்கும் என்று குற்றம் சாட்டினார். இந்தியாவில் சனாதன சட்டம்தான் அமலில் உள்ளது என்பதை நீதிமன்றங்கள் காட்டுவதாகவும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அண்ணாமலை பரபரப்புக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை பேசிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு ஊடக கவன ஈர்ப்பு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. ஒரு நாகரிக அணுகுமுறை என்பதை முற்றாக தவிர்த்துவிட்டு யாரையும் எப்படியும் விமர்சிக்கலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவர் அரசியல் செய்கிறார். அவருடைய அணுகுமுறை என்பது வியப்பாக இருக்கிறது. இரட்டை வேடம் போட வேண்டிய ஒரு நிலை எனக்கு இல்லை. எங்கள் இடத்தில் ஒரு நிறுவனம் பள்ளி நடத்துவதற்கு அனுமதி கேட்டிருக்கிறார்கள், அவ்வளோதான். அது இன்னும் அப்ரூவல் வாங்கலை, அதுக்கு இன்னும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகலை, ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் கூட இன்னும் சேரலை, ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டு கூட அங்கே கிடையாது, ஒரு மாணவர் கூட இன்னும் சேரலை. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, அவ்வளோதான். அது ஒரு அந்த இடம் எங்களுடைய இடங்கிறதுனால என்னுடைய பெயரை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்.